விருச்சக ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கிய அதிபதி ஒரு வளர்பிறை அமைப்புகளில் மாறுது. முழு அமாவாசையை முடிச்சுட்டு ஒரு பாக்கிய அதிபதி சந்திரன் ஒரு வளர்பிறை நோக்கி வருது. அது இந்த வார ஆரம்ப அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உச்ச புதனோட வீட்டில இருந்து அடுத்தது செவ்வாய் கூட சம்மந்தப்படுது ராசிநாதன். அடுத்த ஜென்ம ராசியிலே சம்மந்தப்பட போகிற அமைப்பு வருது. குரு பார்வையிலையும் கிடைக்க வருது. ஸோ சந்திரனுடைய கனெக்டிவிட்டியே விருச்சிக ராசி நபர்களுக்கு ஒரு குறைகளை வந்து பெருசாக காட்டக்கூடாத ஒரு வாரமாக அமைச்சு கொடுத்துரும். ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குறைகள்லாம் பெருசாக அந்த வார அமைப்புகள் இருக்க போகிறதில்ல. நல்ல சூழ்நிலைகள் தான். உங்களை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வயதுக்கேற்ற வகையில் அந்த பிரச்சனைகள் கிளியர் ஆகிறதுக்கும், அதே சமயம் இன்னும் ஒரு பலகீனமாக போகக்கூடிய அமைப்புகள்லாம் இல்லை. கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. இது 11ஓட கனெக்டில் வருது. 11ஓட கனெக்டில் வரும்போது வார ஆரம்ப அமைப்புகள்லேயே சில விஷயங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக நன்மையாக இருக்கும். இந்த பிஸ்னஸ்னால் எல்லாருமே பிஸ்னஸ் மேன் கிடையாது. ஸோ பிஸ்னஸ் மைண்டு எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இல்லையா? உங்களுக்கு விவரம் இருக்குன்னாக்கா ஒரு பிஸ்னஸ்னால் எப்படி 10 ரூபா பொருளை 11 ரூபா விற்கணும். அதை வாங்கிட்டு போகிற நபருக்கு 11 ரூபா கொடுத்தாலும் லாபமாக இருக்கணும். இதுதான் பிஸ்னஸ். நானும் நல்லா தரமாக கொடுக்கணும், நீ எனக்கு கொடுக்கறது ஒர்த்தாக கொடுக்கணும். ஸோ இந்த வார அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி அண்ட் ஒர்த்து இதுதான் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னது தான். ஆனால் இந்த வார அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே ஜாபு, குடும்ப விஷயங்கள், பணம் சம்பாதிக்கிறது, அதே போல் ஒரு நபரை பார்க்கறது, ஒரு நபருடன் சேருவது, டையப் வச்சுக்கிறது, ஒரு இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே. ஸோ ஒர்த்து அண்டு குவாலிட்டி ரெண்டுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதை எந்த விஷயத்தில் நான் பொருத்தி பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயத்துலையும் பொருத்தி பார்த்துக்கலாம். ஒரு இடம் வாங்குறீங்க, அது குவாலிட்டியாக இருக்கும், அதுக்கான ஒர்த்து உண்டு. புரியுதுங்களா? குவாலிட்டி என்பது நம்ம இங்கே பொருளை வாங்குறது, ஒர்த்து என்பது அதுக்கான பணத்தை கொடுக்கறது. கொடுக்குற பணத்துக்கு குவாலிட்டியாக ஒரு பொருள் வருது அப்படிங்கிற மாதிரி தான். அதே பொருளை விற்கிறீங்க, இதே மாதிரி தான். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறது. ஆனால் எல்லா விஷயங்களும் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கூட அப்படி தான் இருக்கும். ஸோ விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த வார அமைப்புகள் குறைகள்லாம் பெருசாக கிடையாது. கவலைகள் தேவையில்லை. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் சாதிக்க முடியல, செய்ய முடியல அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த விஷயங்களை உடஞ்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த வார அமைப்பில் பிகினிங்லேருந்தே ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த வார அமைப்பில் பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி நபர்கள் டெக்னிக்கலை ஹேண்டில் பண்ணக்கூடிய டெக்னிக்காக சில விஷயங்களை செய்து எஸ்கேப் ஆகிறது, தப்பிக்கிறது, இல்லை ஜெயிக்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் அந்த விஷயங்கள் அமைய போகுது அப்படிங்கிறத நீங்கள் அனுபவ ரீதியாக பார்க்க போகிறீங்க.